ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் லெஹங்காவுடைய ப்ளவுஸை நெக்கு அளவு ப்ளவுஸை விட பெருசாக கொடுத்துருந்தா அதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணி கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதை பார்ட் 1 கட்டிங், பார்ட் 2 ஸ்டிச்சிங்னு 2 வீடியோவை நம்ம பார்க்கலாம். இது லெஹங்காவுடைய ஸ்கர்ட்டு, நல்லா ஸ்டோன் மாடல் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு நெட்டில் ஒரு லெஹங்கா ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. வளையல் தாவணியும் வளையல் கொடுத்துருக்குறாங்க. வாங்க அதை நம்ம எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்க பார்க்கலாம். பாருங்கள், நெக்கு நம்ம தேவைக்கு அதிகமாகவே அகலமாகவும் உயரமாகவும் இருக்குது. அது பேக் நெக்கு, இது ஃப்ரண்ட் நெக்கு, இது ஃப்ரண்ட்டுக்கு. ஸ்லீவுக்கு ஒரு பார்டர் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இப்போ கட் பண்ண ஆரம்பிக்கலாம். ப்ளவுஸ்க்கு உள்ளே கொடுக்குற லைனிங் கிளாத்தும் லெஹங்காவோட அட்டாச்சாக வந்திருக்கு. சைனிங் கிளாத்து ஃபஸ்ட்டு நம்ம அதை கட் பண்ணிப்போம். ப்ளவுஸ் ஹைட்டு 14 ப்ளஸ் சீம் 1 சேர்த்து 15க்கு ஹைட் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி மேலே ஒரு லைன் போட்டுக்கலாம். அந்த லைனில் நம்ம இப்போது ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். டாப் ஷோல்டர் 2.25, நெக் வித் 2.25 அதையும் மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆம்கோல் ஹைட்டு 5.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் ஹைட் மார்க் பண்ண இடத்துல ஒரு லைன் போட்டுக்கலாம். அதில் நம்ம பாடி குறிக்கணும். பாடியோட வித்து பாடி 9.25 ப்ளஸ் சீம் 2 குறிச்சிக்கிறேன். ஆம்கோல் ஹைட் லைன் போட்டுக்கலாம். இந்த லைனில் சென்டர் மார்க் பண்ணி ஆம்கோல் ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். ஆம் ரவுண்டு பாடியில் 8 இன்ச்சு இருக்கான்னு நம்ம ட்ரா பண்ணிட்டு செக் பண்ணிக்கலாம். பேக் நெக் நான் ட்ரா பண்ணல. நெக்கில் பேக் நெக் கொடுத்துருக்கனால நம்ம அதை மேனேஜ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அதனால் பேக் நெக் இதில் நான் கட் பண்ணலை. இப்போ நான் பேக் பீஸ் கட் பண்ணிக்கிறேன். ஆர்ச் போட்டுக்கலாம் சீம் போடுற இடத்துல. நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஞ்சஸ் கட் தான். ஆல்ரெடி இதே சைஸ் உள்ள ப்ளவுஸ்க்கு ஃப்ரெஞ்சஸ் கட் பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். நான் பின் பண்ணுறேன். ஃப்ரண்ட் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பேட்டர்ன் போட்டு ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். பேட்டர்ன் வச்சு ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிஞ்சஸ் கட் பண்ணியிருக்க இடத்துல மட்டும் எக்ஸஸாக ஜாயின்காக 1/4 இன்ச்சு ஆட் பண்ணி மார்க் பண்ணுறேன். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்டுக்கும் நெக் கட் பண்ணல. மெயின் கிளாத்தில் நெக்கு மாடல் கொடுத்துருக்கனால நான் நெக் கட் பண்ணலை. நம்ம அதை ஸ்டிச் பண்ணல மேனேஜ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டோட சைடு பீஸு அதையும் நான் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
பட்டன்லையும் நம்ம பிரிஞ்சஸ் கட் பண்ணியிருக்க இடத்துல எக்ஸஸாக 1/4 இன்ச் ஆட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு சைடு பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சைட் பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கு கிளாத் ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கிறேன். ஸ்லீவோட ஹைட்டு 11.25 ப்ளஸ் சீம் 1 12.25 நோட் பண்ணிக்கிறேன். நோட் பண்ணி அதில் லைன் போட்டுக்கிறேன். ஸ்லீவ் வித்து 6.5 இன்ச்சு 6.5 இன்ச்சை மார்க் பண்ணி அதுலேயும் ஒரு லைன் போட்டுக்கிறேன். அந்த 6.5க்கு அப்புறமா நம்ம சீம் ஆட் பண்ணிக்கணும். அதை கட் பண்ணியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்லீவ் கட்டு ஸ்லீவ் ஆம் வரையதுக்காக ஸ்லீவ் கட் கொடுப்போம்ல, அந்த கட்டு 3 இன்ச் கொடுத்துட்டு அதில் லைன் போட்டு அதோடைய சென்டர் மார்க் பண்ணி மேலே ஒரு 3/4 இன்ச் வச்சு நான் சீமில் ஒரு 1/2 இன்ச் வச்சு நான் பேக் ஆம்கோல் வரைஞ்சிக்கிறேன். ஃப்ரண்ட் ஆம்கோலுக்கு அந்த சென்டர் டு நான் சீமில் சென்டர் வச்சு ஃப்ரண்ட் ஆம் கையில் 1/2 இன்ச் டவுனில் வச்சு நம்ம ஃப்ரண்ட் ஆம்கோல் வரைஞ்சிக்கலாம். ஸ்லீவ் மார்க் பண்ணியாச்சு. சீம் ஆட் பண்ணிக்கலாம். 2 இன்ச் ஆட் பண்ணியிருக்கிறேன். டவுனில் ஸ்லீவ் ஓப்பன் 5 இன்ச்சு அதை மார்க் பண்ணிக்கலாம். 5 ப்ளஸ்ஸு சீம் 2 7 இன்ச்சு. 5ல் ஒரு மார்க் பண்ணணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு தான் சீம் 2 இன்ச்சு மார்க் பண்ணணும். இப்போ நான் சீம் லைன் போட்டு சீமே லைன் போட்டுருக்குறேன். இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணையில் பேக் ஆம்கோலில் தான் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு 2 பீஸை மட்டும் நம்ம பிரிச்சுட்டு 2 பீஸை மட்டும் நம்ம ஃப்ரண்ட் ஆம்கோல் கட் பண்ணிக்கலாம். சென்டர் நாச்சு போட்டுக்கலாம். இப்போ ஸ்லீவை பிரிச்சுட்டு 2 கிளாத்தில் மட்டும் நம்ம ஃப்ரண்ட் ஆம்கோல் கட் பண்ணிக்கலாம். இப்போ நெட் கிளாத்தில் நம்ம லைனிங்கை ஃபேஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கிளாத்தை 4 போட்டிருக்கிறேன். நெட் கிளாத்தை எக்ஸஸ் வச்சு கட் பண்ணுறேன். ஃபிட் பண்ணிவிட்டு எக்ஸஸை கட் பண்ணிக்கலாம். இப்போது நெக் வித்து 12 இன்ச் இருக்குது. நெக்குடைய ஹைட்டு 11 இன்ச் இருக்குது. நமக்கு தேவை 7 இன்ச்சு ஹைட்டு தான். அதனால் அந்த 7 நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதில் ப்ளேஸ் பண்ணி நெக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்குடைய ஹைட்டு 7 இன்ச்சு அப்படிங்கிற தைச்சி வரையில் 7.5 இன்ச் கீழே அந்த மாடல் 7.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் நெக்குடைய மாடலை 7.5 இன்ச்சு மாடல்லேருந்து மேலே மார்க் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற நெக்கோட ஹைட்டை மேலே கழிச்சு விட்டுருக்கேன்.
நெக்கோடைய ஹைட்டு 7 இன்ச்சு தான். ஆனால் நமக்கு 7.5 இன்ச்சு தேவைப்படும் தைச்சி முடிக்கிறதுக்கு. நெக் கொடுத்துருந்தாங்கன்னா சைடில் அமுக்குள்ள சைட்லலாம் எக்ஸஸாக மெயின் கிளாத் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் ஸ்டிச் பண்ணி வரையில் கிளாத்து நமக்கு எக்ஸஸாக தேவைப்படும். ஏன்னா நெக்குடைய கிளாத்தை சென்டரில் நம்ம கழித்து விடையில் அப்போது மெயின் கிளாத்து உள்ளே இழுக்கும். உள்ளே இழுக்கையில் அப்போ நம்ம லைனிங்கை விட எக்ஸஸ் நிறையா வச்சு கட் பண்ணிக்கணும். ஃப்ரண்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்டுக்கும் அதே மெத்தடில் தான். ஃப்ரண்ட் நெக்கு நமக்கு 5.5 தான் தேவை. தைச்சி முடிக்கிறதுக்கு 6 இன்ச்சு தேவைப்படும். அந்த 6 இன்ச்சை மார்க் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற ஹைட்டை நான் மேலே கழித்து விட்டுட்டு நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணி வச்சுருக்கிற லைனிங் போட்டு ஃபேஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்குடைய எக்ஸஸை ஹைட்டோடைய எக்ஸஸை மேலே கழித்து விட்டுறணும். வித்தோடைய எக்ஸஸை நம்ம ஸ்டிச் பண்ணையில் அது மேனேஜ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும். கண்டிப்பாக சைட்லலாம் எக்ஸஸாக கிளாத் வச்சு கட் பண்ணணும். நம்ம அந்த சென்டரில் கழிச்சு விடையில் மெயின் கிளாத்து உள்ளே இழுக்கும். அப்படி உள்ளே இழுத்துதுன்னா அப்புறம் பத்தாமல் போயிடும். அதனால் சைட்லலாம் எக்ஸஸ் நிறையாவே வச்சு கட் பண்ணணும் மெயின் கிளாத்தை. நெக்ஸ்ட்டு சைடு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கட்டிங் முடிஞ்சுது. ஸ்டிச்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.